ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் ஸ்குவாட் மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 11 படிச்சிருவோம். இது 15 படிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து 11 எப்படி இருக்கும், யார் எடுத்துருக்கலாம், யாரை எடுத்திருக்க வேண்டாம், அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். 15 பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், சுப்மன் கில், படிக்கல், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்துட்டு சர்னாஸ் ஜெயின் ஒருத்தர் புதுசாக இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மானவ் சுந்தர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்னு பாத்தீங்கன்னா பும்ரா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, அதுக்கப்புறம் குர்னூர் பிரார் இருக்காரு. யாராவது விட்டுட்டேன்னா துருவ் ஜுரல் இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் 15 பண்ட் பேரையும். இருக்காரு, ஸோ இதுல குல்தீப் யாதவ் இருக்காரு. முக்கியமா முக்கியமா பண்ட், குல்தீப் யாதவ். எஸ், அவங்க எல்லாம் 2 பேரும் கண்டிப்பா 11ல ஆடக்கூடிய ஆளுங்க. அவங்களே விட்டுருக்கேன். சரி, இதான் 15. இதுல வந்து இது சாய் சுதர்சனும் பும்ராவும் வந்து ஃபிட்னஸ் இது பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் முன்னாடி தெரியுமா ஸ்டார் போட்டிருக்காங்க மேல. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் ரூல் அவுட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவரு. இதுதான் இப்போதைக்கு ஸ்குவாடு. இதுல வந்து 11 எப்படி இருக்கும்ன்றத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வில்லங்கமான ஸ்குவாட். ஏன்னா நீங்க வந்து 2 பிளேயரை சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் போட்டு கூட்டு போறீங்க. அதாவது இப்ப அவங்க 2 பேர் ரெடி ஆகல, அந்த அந்த பிளேயிங் டே அன்னைக்கு 2 பேர் ரெடி ஆகலன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் யாருக்காவது ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அன்னைக்கு காலைல ட்ரைனிங் செஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அன்னைக்கு காலையில இன்ஜுரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடிஷனல் பேட்டரே இல்லை உங்களுக்கு. இன்னும் வந்து இப்போ நீங்க பாருங்க, நம்ம லைனப் படிப்போம். கேஎல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும். நம்பர் 3 வந்து சாய் சுதர்சன். ஓரளவுக்கு ஸ்பாட் அவங்களுக்கு தான் சாய் சுதர்சன் ப்ரிஃபரபிளா இருக்கு நம்பர் 3 ஸ்பாட். ஏன்னா லாஸ்ட் நடந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ சாய் சுதர்சன் இஸ் அ ஃப்ரண்ட் ரன்னர். ஆனா சாய் சுதர்சன் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கனால நம்ம சாய் சுதர்சன் ஃபிட்னஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோ அன்னைக்கு மார்னிங். ஸோ தேவ்தத் படிக்கல் நம்பர் 3 வந்துருவார். சாய் சுதர்சன் ஸ்லாஷ் தேவ்தத் படிக்கல், இதுதான் வந்து அவங்களோட ஸ்குவாடா இருக்கும். டாப் 3. 4 வந்து கேப்டன் ஆடிடுவாரு கில்லு. 5 வந்து ரிஷப் பண்ட் ஆடுவாங்க. 6 வந்து துருவ் ஜுரல் 100% ஆடிடுவார். ஐ மீன் 6 இல்லைன்னா ஜடேஜா, 7 துருவ் ஜுரல், அந்த மாதிரி ஆடிடுவாங்க. ஸோ நீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு பேட்ஸ்மேனே. நீங்க உங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்கே இவ்வளவுதான் எடுத்துட்டு போறது. அதுல ஒரு ஆள் வந்து சாய் சுதர்சன் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்க பேட்ஸ்மேன். ஸோ அன்னைக்கு ஏர்லி மார்னிங் யாருக்கோ ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு இல்ல எழுந்துக்கும் போது யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பேட்டிங் வேற யாருமே இல்லை. நீங்க வெளியே பாத்தீங்கன்னா முன்னாடியாவது வாஷி இருப்பாரு, நீங்க ப்ரோமோட் பண்ணி விடுவாரு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. வாஷியும் இந்த ஸ்குவாட்ல இல்ல. சோ நீங்க நம்பர் 6 இல்ல அதுக்கு பதிலா தான் சார்னாஸ் ஜெயின் எடுத்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் 11ல வருவாரான்னு தெரியல. அவர் ஆடிடுவாங்க நம்பர் 7 ஆடுவார் லெவல்ல. சரண் ஜெயின் அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது. அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். நீங்க வாஷி அளவுக்கு அவரை நான் ஒப்பிட்டு பேச மாட்டேன். ஓரளவுக்கு பவுலிங் நல்லா போடுவாரு, பட் பேட்டிங் கெப்பாசிட்டி அவ்வளவு இல்ல. குல்தீப்போட கொஞ்சம் நல்லா ஆடுவார், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப ஹையா ஸ்டாண்டர்டா பாத்துக்காதீங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல அவர் போட மாட்டேன். பட் டிசர்வ்ஸ் இந்தியா கால் அப். ஏன்னா நீங்க இப்போ கோயிங் அரவுண்ட் ரஞ்சி டிராஃபில பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. ஆஃப் ஸ்பின்னருக்கு ரொம்ப பஞ்சம். அதுவும் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் சொல்றேன் நான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமா. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ரொம்ப பஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், உண்மையை சொல்ல போனா. நீ வாஷியே வந்து ரஞ்சில பெருசா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல. இந்தியன் ஸ்குவாட்ல வந்து அவர் நல்லா ஆடுறாரு போறாருன்னு தெரிஞ்சு டைரக்டா அவருக்கு டெஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு புஷ் கொடுத்து டெஸ்ட்ல ஆட வச்சாங்க. அவர் ரெட் பால் லெக் பார்த்து அவர் ரெட் பால் கூட்டு வந்தது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட் பால் லெக் பார்த்து ரெட் பாலுக்கு வந்தாரு அவரு. அது அந்த டைம்ல கரெக்டா தமிழ்நாடுக்குமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு சில ரஞ்சி சீசன்ஸ்ல. சோ அதனால டைரக்டா இந்தியா கலப் வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வின் போன அப்புறமா வாஷி வந்தது லைக் ரஞ்சியை வச்சு இல்லைன்ற நான். சோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப பஞ்சம் இருக்கு. சரண் ஜெயினுக்கு ஒரு நல்ல பிக் தான் என்ன கேட்டீங்கன்னா. பட் ஆனா வாஷி அளவுக்கு நான் பேட்டிங்க்கு அவரை ஹையா ரேட் பண்ண மாட்டேன். அதான் நீ சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னர்ன்ற ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. அஸ்வினுக்கு அப்புறம் ஆளே இல்ல உனக்கு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரே. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபுல் டைம் பவுலர் கிடையாது. அவர் பேட்டிங் ஆடுவாரு, டெஸ்ட்ல கொஞ்சம் பவுலிங்கும் கை சுத்தி போடுவாருன்றதுனால அவரை வச்சிருக்காங்க. இல்லாட்டினா பேட்டிங் அவர் அந்த அளவுக்கு ஆள் இல்லாட்டினா அவரை எடுப்பாங்களான்னு டவுட் தான். இதுதான் நிலைமை. இங்க வந்து நம்பர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் ஆடிடுவாங்க நம்பர் 7ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் வரைக்குமே துருவ் ஜுரல் ஆடுறாங்க. நம்பர் 6 பேட்ஸ்மேன் அவங்களுக்கு வேணும். அதுவும் வாஷி இல்லாத குறைய கொஞ்சம் தீர்த்து வைக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் 100% ஆடுவாங்க. 6 ஜடேஜா, 7 துருவ் ஜுரல் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க இருந்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். மானவ் சுத்தரும் ஆடுவீங்களா இல்லனா சரண்ஸ் ஜெயின் ஆடுவீங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ நான் மானவ் சுத்தர் ஸ்லாஷ் சரண்ஸ் ஜெயின் போட்டுப்பேன். ஏன்னா மானவ் சுத்தர் வந்து லாஸ்ட் மேட்ச்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆப்கானிஸ்தான் கூட. ஓரளவுக்கு ஏபிள் பேட்ஸ்மேன் வாஷி மாதிரி. சோ நீங்க அந்த ஸ்பாட், ஆனா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். சோ
அது மட்டும் நீங்க டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும். மானவ் சுத்தர் ஸ்லாஷ் சரண் ஸ்ட்ரெயிட் அட் ஐ திங்க் அப்படிதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குல்தீப் அவரு பிக் ஃபார் இட் செல்ஃப். ஸோ குல்தீப் கண்டிப்பா ஆடிடுவாங்க. ஸோ 2 பேசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு சிராஜ், இன்னொன்னு வந்து பிரசித் கிருஷ்ணா. பும்ரா ஃபிட்டா இல்லைன்னா. அதான் இப்போ இந்த ஸ்குவாட்லயுமே ஆகிப் நபிக்கு வந்து உனக்கு காலம் கொடுக்கல. அதுதான் நம்ம இப்ப பேசணும். அவரை முந்திட்டு குர்னூர் பிரதர் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கணும். ஏன்னா ஆனா அவர் தான் உனக்கு பார்த்தேன்னா இதுல ரஞ்சில வந்து குர்னூர் பரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா அவங்க வந்து குர்னூர் பரை வந்து ஆகிப் நபிக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. நம்ம பக்தா சொல்றபடி பார்த்தோம்னா அவர் ஃபாரின் கோட்டால வர்றதுனால அவரை எடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல இது இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். மேபி ஓடிஐ செட்டப்ல ஆக்யூப் நபியை பார்க்கலனாலும் ரெட் பால் லீக்ல ஆக்யூப் நபி எங்கேயோ இருக்காரு. நீங்க அவரை பார்க்காம கடந்து போக முடியாது. எனக்கு ஏன் அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. நீங்க குர்னூர் பிரார் ப்ரொமோட் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல பேஸ் இருக்கு, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஆக்யூப் நபியை அவாய்ட் பண்ணிட்டு குர்னூர் பிரார் போறது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நான் ஐ திங்க் நம்ம முன்னாடி பேசின வீடியோ ஆப்கானிஸ்தான் ரிவ்யூல சீரிஸ் ப்ரிவியூலே பேசியிருப்போம். குர்னூர் பிரார் இன் ஒயிட் பால் லெக் ஓகே. சி குர்னூர் பிராரும் வந்து நம்ம கேவலமான பவுலர் இல்ல நல்லா போடலன்றது நம்ம பாயிண்ட் இங்க கிடையாது. குர்னூர் பிரார் தான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப்டர் ஆக்யூப் நபி இன் கம்பைன்ட் ஆஃப் 2 ரஞ்சி டிராஃபிஸ். பேசஸ்ல சொல்றேன் நான், ஸ்பின்னர் இல்லாம. ஸோ அதெல்லாம் நான் பெருசா தப்பு சொல்லல. பட் ஆனா ஆக்யூப் நபி உங்களுக்கு ரஞ்சி வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு. அவர் கான்ட்ரிபியூஷன் இல்லாம அந்த டீம் வின் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ஐ கொடுத்து ஆகணும். நீங்க 11ல ஆட வைக்க வேணாம், நான் அதை தான் சொல்றேன். நீங்க 11ல ஆட வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல, 15ல கூட்டு போங்க. நீங்க இப்போ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ரஞ்சில பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. இப்போ நீங்க ரஞ்சில பெர்ஃபார்ம் பண்ணி என்ன ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த நிலைமை வரக்கூடாது. ரஞ்சிலையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஜிடி டீம்ல இருக்கணும், இல்லாட்டினா கம்பீருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் அவன டீம்ல வர முடியும்னா என்ன கில்லுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதான் ஜிடி டீம்ல இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டீக்ரேடிங்கா இருக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கு, நான் அப்படி சொல்றேன். இப்போ இந்தியன் ஸ்பாட்லயுமே சொல்றேன். நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க, ஒரு டைம்ல வந்து பேட்ஸ்மேன் குவிவாங்க, இவருக்கு அப்புறம் இவரும், இவங்க அப்புறம் இவரும், இவங்க ஸ்பாட்ல இவங்க கவுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இப்ப டெஸ்ட் டீம் டோரை நாக் பண்ற மாதிரி யாருமே இல்ல. நீங்க எப்படி கைவிட்டு எண்ணலாம், அவ்வளவுதான் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வறட்சியா தான் இருக்கு இந்தியன் கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு. ஆனா டேலண்ட்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க, டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி டோரை நாக் பண்ணும். அதாவது இப்போ வந்து இப்போ கில்லுக்கோ இல்ல கம்பீருக்கோ இப்போ ஆப்ஷன் இருக்கும், இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களை ஆட வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்பாட்ல இன்னொரு பிளேயர் ரொம்ப நாளா டோரை நாக் பண்ணி நான் உள்ள வந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருக்க பிளேயர்ஸ் யாரும் இல்லைன்ற நிறைய ஸ்பாட்ல. ஸோ நிறைய ஸ்பாட்டுக்கு வேகன்சி இருக்கு, அதனால இவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை போட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியா. கேட்டா ஒரு ஆவரேஜ் 35 ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயரை காமிச்சு இவங்களும் ரஞ்சில நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க இங்கெல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் உங்களால. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குன்ற. முன்னாடி பாருங்க நீங்க ஐ திங்க் ஒரு 5 இயர்ஸ் பேக்கே வச்சுக்கோங்களேன், மயங்க் அகர்வால் வந்து ரன்ஸ் மேல ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ரஞ்சில. அதே மாதிரி ரஜத் பட்டிதார் வந்து ரஞ்சில ரன்ஸ் மேல ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லைன்ற அந்த அளவுக்கு டோரை நாக் பண்ணி இப்போ இந்தியா ஸ்பாட்டை சீல்ல வைக்கிற அளவுக்கு யாரும் இல்ல. துருவ் ஜூரலுமே நீங்க ஒயிட் பால் லெக்ல இருந்து கொண்டு வந்தவர் தான், மறக்காதீங்க. அவர் அந்த இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, பேக்கப்புக்கு வேற யாருமே இல்ல, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். நீங்க அந்த டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு கோனா பரத்தும் ட்ரை பண்ணாங்க, அவருமே பெருசா செட் ஆகல. விருதமன் சாஹாவும் ரிட்டையர் ஆயிட்டாரு, பண்ட்டுக்கும் அடிபட்டுருச்சு அந்த ஆபரேஷன் பண்ணியிருந்த டைம். ஸோ விக்கெட் கீப்பர் இல்லாதனால நீங்க ரெட் பால் லெக்ல டைரக்டா துருவ் ஜூரல் உள்ள கொண்டு வந்தீங்க. அவர் அந்த சீரிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் ஸ்பாட் ஸ்டீல் ஆயிடுச்சு. அவருமே ரஞ்சில ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ இப்போ இருக்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் எடுத்துக்கோங்க, அவரும் பெரிய எக்ஸ்ட்ரானரி ரஞ்சி கிடையாது. சோ ரஞ்சி வச்சு இப்ப டிசைட் பண்றது இல்லையோன்ற क्वेश्चन மார்க் எனக்கு நிறைய வருது. இல்ல சர்ஃப்ராஸ் கானும் நீ சொன்ன லிஸ்ட்ல சர்ஃப்ராஸ் கானை மிஸ் பண்ணிட கூடாது. அவரும் அடின்னு அடிச்சு வந்தாரு, ஆனா இப்ப அவரை பார்க்கவே மாட்டாங்க, அது என்னன்னு தெரியல. இப்ப 11 வந்து இப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், சாய் சுதர்சன் ஃபிட்டா இருந்தாலும் சாய் சுதர்சன், அப்படி இல்லாட்டி அங்க படிக்கல. நம்பர் 4 சுபன் கில், நம்பர் 5 பண்ட், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7ல வந்து நீ துருவ் ஜூரல் எதிர்பார்க்கற. ஆனா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜூரல் போகாம சர்னாஸ் ஜெயினே ஆடிட்டு மானவ் சுந்தர் 2 ஆல்ரவுண்டரா ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்பீர் வந்து ஆல்ரவுண்டர் பேக் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா மானவ் சுந்தர் ஸ்லாஷ் சார்னஸ் ஜெயின் எதிர்பார்க்கறேன். நான் வந்து துருவ் ஜூரல் ஸ்லாஷ் சார்னஸ் ஜெயின் எதிர்பார்க்கறேன், பார்க்கலாம் எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் நம்பர் 9ல வந்து குல்தீப் யாதவ், நம்பர் 10ல வந்து முகமது சிராஜ், பும்ரா ஃபிட்டா இருந்தா பும்ரா இல்லாட்டினா பிரசித் கிருஷ்ணா. இதான் நாங்க வந்து 11ல எதிர்பார்க்கிறோம். 2 பேருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. சோ அது எப்படி மாறுது என்ன இதுன்னு பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல ஏன் அவங்க பார்க்கலன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் இல்ல,
ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடி நல்லா பவுலிங் போடுற ஆளு. ஆனா அப்படி இப்ப எடுத்தாருன்னா உனக்கு ஜடேஜா, அக்சர் பட்டேல், மானஸ்கர் 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்துரும்னு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? அக்சர் பட்டேல் எடுத்தாவா? ஆஹ் அக்சர் பட்டேல் எனக்கு தெரியல, அவங்க அக்சர் பட்டேல ரெட் பால்ல பாக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மானவ் சுத்தர் ஓவர் அக்சர் பட்டேல் போயிருக்காங்கனாலே எனக்கு அவங்க மானவ் சுத்தர் தான் கொஞ்சம் பாக்குறாங்க ரெட் பால் லெக்ல. மானவ் இல்ல சுத்தருமே ஆனா கம்ப்ளீட் பிளேயர். நீங்க ரெட் பால்ல பாத்தீங்கன்னா மோர் தென் அக்சர் பட்டேல் சொல்லுவேன் நான். ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒயிட் பால் லெக்கு உண்டான ஒரு பவுலர். நல்லா போட மாட்டாருன்னு சொல்லல, பட் ஆனா மானவ் சுத்தர் மோர் ரெட் பால் தென் ஒயிட் பால். சோ அவங்க இப்படி ப்ரிஃபர் பண்றாங்களோன்னு தோணுது. இல்லடா, இப்போ இந்த டேர்னிங் ட்ராக்ஸ் ஸ்ரீலங்கால யாரு போட்டாலும் பந்து டேர்ன் ஆகும். அங்க வந்து டேர்ன் ஆகாம பால் போடுற ஆளுக்கு தான் உனக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. அது அக்சர் பட்டேல் நிறைய போடுவார் ஆம் பால். ஜடேஜா இருக்காரு நமக்கு அது. இல்ல ஜடேஜாக்கு டேர்ன் ஆகும்டா, நல்லா அவர் ஸ்லோ பண்ணி போடுவாரு. டேர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சு பிச்சில் டேர்ன் இருக்குன்னு தெரிஞ்சா ஜடேஜா பிச்சை தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அக்சர் பட்டேல் அப்படி கிடையாது. அவருக்கு பொதுவா டேர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சா கூட அவர் ஆம் பால் போடுவாரு. நீ அந்த இங்கிலாந்து சீரிஸ் பார்த்தா தெரியும், அஸ்வின் ஜடேஜா கூட அக்சர் பட்டேல் நிறைய விக்கெட் எடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து டேர்ன் ஆகிற பிச்சஸ்ல ஆம் பால் போட்டு விட்டுருவாரு. டேர்ன் ஆகும் நினைச்சு ஆடுவாங்க, டேர்ன் ஆகாம போயிடும். இங்கிலாந்து வேற அவ்வளவு மழுமட்டியா ஸ்ரீலங்கா ஆட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் டஃப் தான். நீங்க அவ்வளவு ஈஸியா இறப்பட முடியாது. அவங்க கண்டிஷன்ஸ் அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாங்க. சோ அவ்வளவு கேவலமா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ மீன் தோணல எனக்கு. இல்ல அது இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா டேர்ன் ஆகிற பிச்சஸ்ல இது பால் டேர்ன் ஆகும்னு ஆடுவாங்க நிறைய பால். ஆனா அவர் நிறைய பால் டேர்ன் ஆகும், டக்குன்னு ஒரு ஆம் பால் போட்டு விட்டுருவாரு. அந்த டேர்ன் ஆகாம அதே மாதிரி போவோம். அதுக்காண்டி சொல்றேன். ஆனா தெரியல, அவங்க மானவ் சுதர் போயிருக்காங்க, அவரும் நல்லா பண்ணுவாரு. ஆப்கானிஸ்தானோட நல்லா பண்ணிருக்காரு. பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இப்படி இந்த நோட்ல நம்ம வந்து அங்க ஜிம்பாப்வேல நடந்த சம்பவத்தை பத்தி லைட்டா பேசிடுவோம். வைபவ் சூரியவன்ஷி சம்பவம். இல்ல வைபவ் சூரியவன்ஷி நம்ம எதிர்பார்த்தது தான். 3-0 இந்தியா ஜெயிப்பாங்க நம்ம முன்னாடி எதிர்பார்த்தது தான். பட் ஆனா வைபவ் சூரியவன்ஷி கிட்ட என்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த இங்கிலாந்து சீரியஸ்ல நடந்தத பெருசா அவரு அது பின்னாடி போட்டுட்டு வந்து அவர் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்மே ஓரளவுக்கு நல்ல பிளிஸ்டிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு, செகண்ட் மேட்ச் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. அதுவே 9 பால் 20ன்றது பெரிய விஷயம் தான். பட் ஆனா அவருக்கு ஒரு டவுன்ஃபால் தான் அது. ஆனா தேர்ட் மேட்ச் வந்து சூப்பரா அடாப்ட் பண்ணி ஆடினார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது வைபவ் சூரியவன்ஷி கிட்ட. ஏன்னா இவர் பெரிய ஸ்லாகர், எல்லா பாலும் அடிக்க தான் போவாரு, அடிக்க போய் இதுவாருன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எல்லா பாலும் சுத்தாம அடாப்ட் பண்ணி அழகா ஒரு 80 ஆடினாரு. 49 பால் 80ன்றதுலாம் அவருக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பால் சொல்றேன். அந்த பால்லாம் ஆடி இருந்தா 150 அடிச்சிடுவாரு அவர் ஐபிஎல்ல. சோ அது ரொம்ப அடாப்ட் பண்ணி அழகா அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாரு. சோ இந்த மாதிரி சான்சஸ் கிடைச்சாதான் அவருமே இம்ப்ரூவ் ஆவார் இன்டர்நேஷனல் கேமுக்கு. சோ அது நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா எனக்கு வருத்தம்ப்பா, 100 அடிச்சிருக்கலாம், தேவலாமா அவுட் ஆகிட்டாரு. வருத்தம்ப்பா. ஆனா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டாரு. அது எப்படி பார்த்தோம்னா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனா, T20 கேப்டனா ஒரு சீரிஸ் விக்டரி, முதல் விக்டரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயர் மேல தப்பு இல்ல, கம்பீர் மேல தப்பு. லக்ஷ்மன் கோச்சா மாத்தணும்னு ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா ஆடி இந்தியா ஜெயிக்கிறாங்கன்னா, இந்தியா 10 கேட்ச் விட்டுருக்காங்க இந்த 3 மேட்ச் சீரிஸ்ல. 10 கேட்ச் 3 மேட்ச் சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி இந்தியா விட்டதே இல்லையா. அதுவும் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 50% இருக்கு. ஜிம்பாவே 3 மேட்ச் சேர்த்து ஒரு கேட்ச் தான் விட்டுருக்காங்க. பாவம் அவங்க தோத்துருக்காங்க. அதான் இப்ப இதெல்லாம் பேசிட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஸ்ரேயாஸ் ஐயர் ஜெயிச்சாரு, லக்ஷ்மன் கோச்ல இதா இருக்கு, வைபவ் சூரியவன்ஷி எல்லாம் பேசிட்டு ஒருத்தர் விட்டக்கூடாது. அபிஷேக் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. இருக்கிறதுலே 3 மேட்ச் சீரிஸ்ல கம்மி ஸ்கோர் அடிச்சது இவர் தான். அதாவது 3 மேட்ச் சேர்த்து 12 நினைக்கிறேன், 3 மேட்ச் சேர்த்து. சோ இதுதான் இருக்கிறதுலயே பைலேட்டரல் சீரிஸ்ல ஒரு பிளேயர் வந்து 3 மேட்ச் சீரிஸ்ல கம்மியான ரன்ஸ் அடிக்கிறது. சோ அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இந்த சீரிஸ் அவருக்கான சீரிஸா இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஆனா ஐ திங்க் அவர் ஸ்பாட் பெரிய கொஸ்டின் மார்க்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுவாரு, அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் ஆனா எடுக்கிறது ரிஸ்க் கேம் தான். உங்களுக்கு பட்டா இன்னைக்கு நல்லா ஒரு 50 19 பால் 50 20 பால் 50 அடிச்சிருவாரு, இல்லனா இந்த மாதிரி நடக்கும். சோ அந்த மிடில் கேமே கிடையாது, அதான் பிரச்சனை. ஆனா இந்தியா டீமுக்கும் இல்ல இப்ப கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்கு மேல இவர் ஏன் ஆடுறாரு, உனக்கு வந்து ஃபைனல்ல அடிச்சாரு, அதுக்கப்புறம் அங்கங்க ஒரு 50 அடிக்கிறாரு. நீ இங்கிலாந்துல 50 அடிச்சாரு அப்படின்னாலும் அங்கங்க அடிக்கிறாரு. சஞ்சு சாம்சன் ஆடினா உனக்கு பெரிய இன்னிங்ஸ், அதான் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயருக்கு மேல எப்பயாவது ஒரு 50 அடிக்கிற பிளேயரை எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பீர் வந்து என்ன சொன்னாரு, 3 மேட்ச் அடிக்கலனா தான் தூங்கிட்டாங்க சஞ்சு சாம்சனை. இவர் என்ன பண்ணுவார், 2 மேட்ச் அவுட் ஆயிட்டு அந்த 3வது மேட்ச் ஒரு 50 அடிச்சிருவாரு. சோ இந்த 3 மேட்ச் அடிக்கலையே, அப்ப அடுத்த மேட்ச் தூக்குவாங்களான்னு கேட்க கூடாது. ஏன்னா இது கம்பீர் கிடையாது, லக்ஷ்மன். கம்பீர் கோட்டா திருப்பி ஆரம்பிக்கும். அவர் வந்து ஒரு 3 மேட்ச் சான்ஸ் கொடுக்கும்போது 3வது மேட்ச் அடிப்பாரு திருப்பி. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து ஜிம்பாப்வேல போய் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து ஸ்ரீலங்கா போறாங்க. அதை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். என்ன நடக்குது, 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ். இது வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சைக்கிள், அந்த இதுக்கு ரொம்ப சாம்பியன்ஷிப், அந்த சைக்கிளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து போறாங்க, அதுக்கப்புறம் இந்தியால வந்து ஆஸ்திரேலியாவோட 5 மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் ஜெயிச்சு வச்சாங்கன்னா கொஞ்சம் அகேடா போலாம் டேபிள்ல. அது முன்னாடியே சொல்லிடுவோம், ப்ரிவியூ பேசுவோம் எப்படியும்.
பட் ஆனா ஸ்ரீலங்காவை அடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுதான் ஆடுவாங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம், அவங்க பேட்ஸ்மேனுமே அதுக்கு ஏபிளா இருப்பாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து வேற போறோம். நியூசிலாந்துல அடிக்கிறதும் பெரிய கஷ்டம். ஐ திங்க் இந்தியா நியூசிலாந்துல ஜெயிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன் சீரிஸ். அதான் அங்க பாம்பு விட்டுனே இருப்பானுங்க வந்து எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொங்கின்னு எப்படி கை கால் ஆட்டாம இவனுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்தியா நியூசிலாந்துல ஜெயிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம பாப்போம். அதான் இந்த ஸ்குவாட் இப்படி இருக்கு, இது இந்த ஆளை எடுத்துக்கலாம் இந்த ஆளை எடுக்க வேணான்றதான் இந்த டிஸ்கஷனு. ஸோ இதுக்கு ஸ்ரீலங்கா மேட்ச் முன்னாடி நம்ம அந்த மேட்சோட ப்ரிவியூ பேசுவோம். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் ஃபுல்ஸ்வர்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்